தேர்தல் திருவிழா காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்திருப்பது. என்னுடைய சொந்த ஊரான சூனாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியிலே நான் என்னுடைய வாக்குகளை அளித்து ஜனநாயக கடமையை ஆற்றினோம். இன்றைக்கு தமிழகத்தில் உறுதியாக ஆட்சி மாற்றம் உறுதி. கிட்டத்தட்ட 210 தொகுதிகளை வென்று அதிமுக கூட்டணி என்டி ஆதரவுடன் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளை வென்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார். மீண்டும் கோவைக்கு வளர்ச்சி, தொண்டாம் தொகுதிக்கு வளர்ச்சி. தொண்டாம் தொகுதியிலே மிக அதிகமான வாக்கு வெற்றி பெறுவேன். அதே போல கோவை மாவட்டத்தில் அவனாசி சேர்த்து 11 தொகுதியும் நாங்கள் வெற்றி பெறுவோம். நீலகிரி, திருப்பூர், கோவை 3 சேர்ந்து 21 தொகுதியும் வெற்றி பெறுவோம். தமிழ்நாடு முழுவதும் 210 தொகுதிகளை வென்று எடப்பாடியார் முதலமைச்சரை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும். கண்டிப்பாக மீண்டும் நல்லாட்சி மலரும். நிறைய இடத்துல அந்த டோக்கன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தெற்கு தொகுதியிலையும் நைட்டெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸும் அதே போல் அதிகாரிகளும் வேடிக்கை பார்த்துருக்காங்க. அதை வந்து கடுமையாக கண்டிக்கிறோம். உடனடியாக வந்து அதை யார் தவறு செஞ்சாலும் அது நடவடிக்கை எடுக்கும். அவரு தான் நிறைய பாதிச்சிருக்காரு. அந்த தொகுதியில் நிறைய பாதிச்சுங்காட்டி அவர் டிஸ்கஷன் பண்ணிட்டு என்னென்ன கட்சி முடிவு பண்ணோம். ஆகவே இன்னைக்கு தேர்தல் ஆணையமும் போலீஸும்